அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். நவகிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 8/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை சஷ்டி திதி காலை 9:46 மணி வரை. அதன் பின் சப்தமி திதி. உத்திராடம் நட்சத்திரம் மாலை 6:42 மணி வரை. அதன் பின் திருவோணம் நட்சத்திரம். மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதால் பல வகையிலும் நற்பலன்கள் மற்றும் செல்வ வளங்கள் வந்து சேரும். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். மேற்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு வெள்ளம் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்கள் நண்பரின் அன்பில் மனம் நெகிழ்ந்து அவர் சொல்லும் ஆலோசனைகளை முழு மனதுடன் கேட்டு செயல்படுத்துவீர்கள். எதிர்கால வாழ்க்கை முறையை சிறப்பாக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி பெருமளவில் குறைந்துவிடும். பெண்கள் மன மகிழ்ச்சியுடன் குடும்ப பணிகளில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு பெருமையும் புகழும் தேடி தருவர். மாணவர்கள் படிப்பில் திறமை வளர்த்து உயர்ந்த தரத்தேர்ச்சி விகிதம் பெறுவீர்கள். சுகமான நித்திரை அமைந்து இனிய கனவு வரும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கு நீங்கள் எதிர்கொள்ளுகிற சூழல்கள் மனதில் சங்கடம் உருவாக்கலாம். அறிமுகம் இல்லாதவர்கள் எவருடனும் அதிக நேரம் பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு நிறைவேறுவதற்கு கால அவகாசம் தேவைப்படும். பண வரவை விட அன்றாட செலவுகளுக்கான பண தேவை அதிகரிக்கும். சத்தான உணவுகளும் உணவு உண்பதில் நேரம் தவறாமையும் பின்பற்றுவதால் உங்களின் உடல் நல ஆரோக்கியம் பலம் பெறும். பெண்கள் உறவினர்கள் தருகின்ற பொருட்களை பாதுகாக்கும் பொருட்டு வாங்கி வைக்க வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் உருவாகும் சந்தேகங்களை ஆசிரியரிடம் தயக்கமின்றி கேட்டு தெளிவு பெறுவது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சிலரது நெருக்குதல்களால் மனதில் கலக்கம் ஏற்படலாம். செயல்களில் நிதானம் பின்பற்றுவதால் வெற்றி இலக்குகளை நீங்கள் எளிதாக அடைவீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சியடைய கூடுதல் உழைப்பு தேவைப்படும். பெண்கள் உறவினர் குடும்ப விவகாரங்களில் உதவுவதாக நினைத்து மாறுபட்ட கருத்து எதுவும் சொல்ல வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் உரிய கவனம் பின்பற்ற வேண்டும். இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள் என்பதால் நண்பருடன் பயணிக்கிற வாகனத்தில் மிதவேகமும் பின்பற்றுவது அவசியமாகும். கடகராசி அன்பர்களே, உங்கள் மனதில் சமத்துவ எண்ணம் நிறைந்திருக்கும். செயல்களில் எளிமையை பின்பற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் செய்ய வேண்டிய அபிவிருத்தி பணிகளுக்காக நிதி நிறுவனங்களில் கடன் பெறுகின்ற முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தொழிலில் உற்பத்தி வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பெண்கள் தான் விரும்பிய பொருட்களை கணவரின் அனுமதியுடன் சிறப்பானதாக வாங்குவர். தாய் வீட்டு உதவியும் எதிர்பாராத வகையில் வந்து சேரும். மாணவர்கள் படிக்கும் முறையை தனக்கு தானே எளிமைப்படுத்தி பாடத்திட்டங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்வர். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்க அனுகூலம் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, கடந்த நாட்களில் நீங்கள் செய்த நற்செயலுக்கான பலன்கள் இன்று ஒவ்வொன்றாக உங்களை நாடி வரும். மகிழ்ச்சியுடனும் உற்சாகமுடனும் செய்யும் பணிகளில் ஈடுபடுவீர்கள். தொழிலில் திட்டமிட்ட இலக்கு முன்கூட்டியே நிறைவேறும். புதிய ஆர்டர்களும் கிடைத்து தொழிலை எதிர்கால வெற்றியையும் உறுதிப்படுத்தும்.
பெண்கள் உறவினர் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்காக தேவையான உதவிகளை மனம் உவந்து வழங்குவீர்கள். மாணவர்கள் கண்ணும் கருத்துமாக படித்து ஆசிரியர் மற்றும் பெற்றோரிடம் வாழ்த்து பெறுவீர்கள். புதிய நண்பர்களின் வருகை படிப்பிலும் புதிய பாதையை உருவாக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களின் வெளி வட்டார தொடர்பு தொந்தரவு தரலாம். சொந்த பணிகளில் கவனம் கொள்வதால் தேவையற்ற கால விரயங்கள் அணுகாமல் தவிர்க்கலாம். தொழிலில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்கும். அத்தியாவசிய செலவுகளுக்காக சேமிப்பு பணத்தை பயன்படுத்துவீர்கள். பெண்கள் வெகுநாள் வாங்குவதற்காக திட்டமிட்ட பொருட்களை தவணை முறையில் வாங்குவதற்கு மறு எண்ணம் கொள்வீர்கள். மாணவர்கள் தன் வயது தகுதிக்கு மீறிய செயல் எதிலும் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. வாகன பயணத்திலும் மிதவேகம் பின்பற்ற வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களின் கவனக்குறைவினால் சிலரது ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக நேரிடலாம். சமூகத்தில் அவப்பெயர் வராத அளவிற்கு பணிகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. அதிக உழைப்பினால் தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் இருக்கும். பெண்கள் நகை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பலம் பெற சத்தான உணவுகளை உண்பதற்கு பெற்றோர் வழங்குவது சிறப்பாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாப விகிதம் கிடைக்கும். கூடுதல் பணவரவில் இயலாதவர்களுக்கு இயன்ற அளவில் உதவி புரிவீர்கள். பெண்கள் மகிழ்ச்சி நிறைந்த மனதுடன் குடும்ப பணிகளை சிறப்பாக நிறைவேற்றுவர். கணவர் வழி சார்ந்த உறவினர்களின் அன்பும் பாராட்டும் கிடைக்கும். மாணவர்கள் பெற்றோரின் வழிகாட்டுதல் படி நடந்து பெருமை தேடி தருவர். படிப்பிலும் நல்ல தரத்தேர்ச்சி கிடைக்கும். அதிர்ஷ்ட போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களின் நல்ல செயல்களை குறை சொல்வதற்காகவே சிலர் தேடி வருவார்கள். உங்கள் பணியில் மட்டுமே கவனம் வைப்பதால் மன நிம்மதியை நன்கு பாதுகாத்துக் கொள்ளலாம். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை தவறாமல் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். பண பரிவர்த்தனைகளை பொறாமை உள்ளவர்கள் பார்வையில் தெரியும்படி நீங்கள் நடத்த வேண்டாம். பெண்கள் தன் உழைப்பு தியாகத்திற்கான அங்கீகாரம் குடும்ப உறவினர்களிடமிருந்து கிடைக்கவில்லையோ என்று ஆதங்கம் கொள்வீர்கள். மாணவர்கள் சக மாணவர்களின் வசதி வளங்களை பார்த்து தானும் அதுபோலவே பெற்றோரிடம் கேட்டு பெற வேண்டும் என்று நினைக்க கூடாது. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களின் வெளி வட்டார தொடர்பு அதிகரிக்கும். உங்கள் மனதில் இருக்கும் மகிழ்ச்சியைப் போலவே உங்களை சார்ந்தவர்களும் பெற வேண்டும் என்று விரும்புவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பான வளர்ச்சியை பெற உங்களின் இஷ்ட தெய்வ அருள் பலம் துணை நின்று உதவும். நீண்டகால நிலுவை பணவரவுகள் உங்களின் இனிய அணுகுமுறையால் தங்கு தடையின்றி வந்து சேரும். பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களுடன் தான் விரும்பிய பொருட்களையும் வாங்கி மனம் மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு நண்பரின் உதவியால் பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். படிப்பு தவிர விளையாட்டு மற்றும் தனித்திறமைகளை முத்திரை போல பதித்து விடுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் சந்திக்கும் சூழ்நிலைகள் மனதுக்கு உகந்ததாக இருக்காது. தனது லட்சியங்களை உணர்ந்து செயல்படுவதால் மட்டுமே எடுத்த பணிகள் அத்தனையும் ஓரளவுக்காவது நிறைவேற்ற இயலும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணிகளை அடுத்து வரும் அனுகூல தருணங்களில் நிறைவேற்றலாம். சேமிப்பு பணம் அத்தியாவசியமான செலவுகளுக்கு பயன்படும். பெண்கள் தங்க நகை இரவல் கொடுக்க வாங்க கூடாது. மாணவர்கள் தன்னை பற்றி ஆசிரியர் என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதை எண்ணி மனம் ஆவலில் திளைக்கும். மீன ராசி அன்பர்களே, கடந்த நாட்களில் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர் இன்று இடம் மாறி போகின்ற அனுகூல நிலை உருவாகும். உங்களின் இயல்பான நடவடிக்கையிலிருந்து தடம் மாறாமல்
பணிகளில் ஈடுபடுவீர்கள். தொழிலில் உற்பத்தி விற்பனை செழித்து வியக்கத்தக்க அளவில் பணவரவை கொடுக்கும். பெண்கள் தாய் வழி உறவினர்களுக்கு உதவுவதாக சொன்ன வாக்கின்படி இன்று நடந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு நண்பரின் வீட்டில் நற்பெயரும் உபசரிப்பும் கிடைக்கும். படிப்பிலும் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். மாணவர்களுக்கு நண்பரின் வீட்டில் நற்பெயரும் உபசரிப்பும் கிடைக்கும். படிப்பிலும் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.